ஹாய் மக்களே, வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னாங்க, வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெளியில் போய் டைரெக்டாக சுத்தமான வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா ரூ. 450 தான் போட்டாங்க. அதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து அடிக்க முடியாது. ஏன்னா அது வேப்ப எண்ணெய் பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணியில் கலந்தோம்னா கரையாது. அந்த வேப்ப எண்ணெயை நம்ம வந்து உடைச்சு பயன்படுத்தணும். பார்த்தீங்கன்னா அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின வேப்பெண்ணெய் 1 லிட்ரு. இதில் வந்து 1/4 லிட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற்றி அதை வந்து பயன்படுத்திட்டோம் அன்றைக்கி. அப்போ நம்ம வீடியோ எடுக்கலை. சரி, இதை வந்து இப்போ இந்த வேப்பெண்ணெயை வந்து எப்படி உடைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இப்போ வேப்பெண்ணெயை தனியாக எடுக்கலாம். இந்த கப்பு பார்த்திங்களா, இது வந்து 1/4 லிட்ரு அளவு. இப்போ அந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1/4 லிட்ரு எடுத்தாச்சுங்க. இந்த 1/4 லிட்ரு எண்ணெயை பார்த்திங்கன்னா அதிலே ஊற்றிட்டோம். அதில் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லை நம்ம இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றுனோம்னா அந்த எண்ணெய் மட்டும் தனியாக மிதக்குங்க. தெரியுதுங்களா? அதாவது தண்ணியோட வந்து மிக்சிங் ஆகாது. இதை வந்து இப்போ எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இதில் வந்து 1/4 லிட்டர் எடுத்துருக்கீங்களா, இன்னும் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துடுறேங்க. பார்த்திங்கன்னா இன்னொரு 1/4 லிட்ரு, 2 1/4 எடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து 1/2 லிட்டர் எடுத்தாச்சுங்க வேப்பெண்ணெய். அப்புறம் இதை எடுத்துகிட்டு இதை உடைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பார்த்திங்களா இந்த மேக்ஸெட் நம்ம ஒட்டு பாசை போடுவோம் பார்த்திங்களா, இந்த இது தாங்க. இதை வந்து 1/2 லிட்டருக்கு 1/4 லிட்டர் எடுக்கிறேங்க. இது 1/4 லிட்டர் எடுத்தாச்சு. அந்த வேப்பெண்ணெயில் ஊற்றியாச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே மிக்சிங் ஆயிருங்க. அப்படியே பால் மாதிரி வருதுங்களா. இந்த வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடஞ்சிருச்சு. தெரியுதுங்களா? நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்குக்கு 25 மில்லி அளவு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ 1/2 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்க 20 டேங்கு ஓட்டலாம். வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த வேப்பெண்ணெய் பயன்படுத்தலைங்க. ஆனால் இப்போ வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சரி இது எப்படி இந்த வேப்பெண்ணெய் உடைக்கிறது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி நம்ம இந்த மேக்ஸெட் ஒட்டு பசை போட்டு டெஸ்ட் பண்ணேங்க. நல்லாவே உடஞ்சிருச்சு. நம்ம வந்து 10 டேங்கு அடிச்சிட்டோம். சரி, மீதிக்கு அடிக்கணும். 1 லிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம விழாக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 40 டேங்க் ஓட்டுறாங்க மருந்து. அதனால் சரின்ட்டு 1 லிட்ரு வாங்கினோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி மாற்றிட்டே இருந்தோம்னு வச்சிங்கன்னா நல்லா உடஞ்சிரும், பால் மாதிரி வந்துடும். பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ராடக்ட் பார்த்திங்கனாக்கா 1 லிட்டரே பார்த்திங்கனாக்கா 750 ரூபாய்க்கு மேலே 1500 வரல விற்கிறாங்க. டேங்குக்கு பார்த்திங்கன்னா 50 மில்லி போட சொல்கிறாங்க. நம்ம மில்லுலேயே பார்த்திங்கன்னா அந்த வேப்பெண்ணெய் வாங்கும்போது அங்கேயே லிட்ரு 450 ரூபா. நம்ம ஒரிஜினல் பியூரிட்டி கிடைக்குதுங்க. அவங்க அங்கேயே வந்து செக்கிலே ஆட்டுறது. அதனால் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு முறை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறோம் 25 மில்லி போட்டு பயன்படுத்தியிருக்குங்க. இதை வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்தோட இதையும் சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒட்டு பசை போடுவோம். நம்ம மருந்து அடிக்கும்போது இதில் வந்து எக்ஸ்பென்சிவ் அதுவும் அதிகமாக எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபா மட்டும் நாங்கள் செலவு பண்ண போகிறோம். இப்போ 25 மில்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த என்ன கொண்டு வந்துறீங்களா, இதில் வந்து இப்போ
இதே கப்பில் பார்த்தீங்கன்னா இதை அளந்து ஊற்றிட்டு ஒரு 20 இந்த வாளி பார்த்தீங்களா, இதில் வந்து இதை வந்து அளந்து ஒரு இதே மாதிரி இந்த கப்பில் அளவு ஒரு 20 கப்புக்கு இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா, நம்ம மருந்து அடிக்கும்போது இதுலேருந்து ஒவ்வொரு கப்பும் ஒவ்வொரு டேங்குக்கு ஒவ்வொரு கப்பு எடுத்து ஊற்றி அடிச்சுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல இதில் இருக்கிறத வந்து அளந்து இதில் ஊற்றிட்டு, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 4 கப்பு இருக்குன்னா மீதி வந்து ஒரு 16 கப்புக்கு தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த 20 டேங்கு கரெக்டாக வருங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம அதை தொடர்ந்து வந்து 3 வாரத்துக்கு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.